அதை தலைமையில் எடுத்த முடிவு. அதுக்கு நாங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது. இல்லை, கருத்து யாரோட தனிப்பட்ட முறையிலே ஒரு கட்சியில் இருக்கும்போது தனிப்பட்ட முறையில் யாரோடையும் கருத்து சொல்லவும் கூடாது, இருக்கவும் கூடாது. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் மேலிடத்திலிருந்து தலைவர்கள் எடுத்த முடிவு. அது ஏன் எடுத்தாங்கன்னா அது அவங்களுக்கு தான் தெரியும். கடந்த முறை 1000 விளக்கு தொகுதியில் நீங்க போட்டியிட்டீங்க, நிறைய டஃப் காம்படிஷன் கொடுத்தீங்க. இந்த முறை நீங்க ஏன் போட்டியிட விருப்பப்படல? எனக்கு அங்கே போட்டி எடுக்கணும் நான் விருப்பப்பட்டிருந்தா எனக்கு புதுச்சேரியில் உங்கள் முன்னாடி என்னால் உட்கார முடியாது. நான் ஒரு சராசரி காரியகர்த்தாவாக நான் வெளியில் போகணும். இன்னொன்று என் கணவர் மதுரையில் நிற்கிறாரு, நான் அங்கேயும் இருக்கிறோம். ஸோ அங்கே புதுச்சேரி, காரைக்கால், தமிழ்நாடு, கேரளா முடிச்சுட்டு வந்திருக்கேன். நான் இப்போது மதுரை போயிட்டு 2 நாள், இப்போ மறுபடியும் நாளானிக்கு மதுரை போயிடுவேன். ரெண்டு இடத்துலையும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றி நிச்சயமாக உறுதியா இருக்கு. குழம்பி போன ஒரு கூட்டணியாக தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்குன்னு நேற்று வந்த விஜய் பரப்புரையில சொல்லியிருக்காரு. நேத்து தான் வந்திருக்காரு, விட்டுடுங்க பாவம். 2 தடவை வந்தாரு. இல்ல அரசியலுக்கு இப்பதான் வந்திருக்காரு, விட்டுடுங்க. விமர்சிக்க மாட்டீங்களா விஜய்? விமர்சிக்கிறது பத்தி இல்ல, அரசியல் தெரிஞ்சவங்களை பத்தி நம்ம பேசலாம். அவர் நேத்து தான் வந்திருக்காரு. நேத்து ஒரு இடத்துல அவருடைய யாருக்கு வாக்கு சேகரிக்க போறோம்னா அவர் பேரை சொல்லாம எங்க கட்சியிலே இருக்கிறத ஒரு வேட்பாளரோட பேர் வேற சொல்லிட்டு போயிட்டாருல்ல. ஸோ மனசுல நாங்க இருக்கோம், அது மட்டும் உறுதியா இருக்குல்ல. விஜய் மனசுல பாஜக இருக்கு, அது மட்டும் உறுதியா இருக்கு. நேத்து பாஜகவுடைய வேட்பாளர் பேர் தானே சொல்லிட்டு போனாரு. அது வரைக்கும் செல்வம் சார் பேர் தானே சொல்லிட்டு போனாரு. அதான், ஸோ மணலி தொகுதியில செல்வம் பேர் தானே பேர் சொல்லிட்டு போனாரு. அது வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம், 20 ரூபாய்.